ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூனம் சாரியில் லைனிங் கிளாத்தை வச்சு தைக்கும் போது, அதாவது டாட்டு பிடிக்கும்போது துணி ரெண்டும் நகண்டு வருதா, ரெண்டும் சேம் ஆகாமல் நகண்டு வருதுன்னா வீடியோ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் டாட் பிடிக்கும் போது எனக்கு இதேமாதிரி நகண்டு வருது. இதை நான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அது என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல டாட் எந்த அளவுக்கு வேணும்னு நம்ம குறிச்சிக்கலாம். அதேமாரி 3 சைடும் குறிச்சிக்கலாம். 2 டாட்டுக்கும் நடுவில் சைடில் பிடிச்சிருக்கோம்ல, அதுக்கு 2க்கும் நடுவில் சென்டர் டாட் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா துணி ரெண்டும் நகண்டு போகாது. இப்போ நம்ம எப்பொழுதும் போல் டாட் பிடிச்சிக்கலாம். எப்பொழுதுமே டாட் பிடிக்கும் போது டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ தான் துணி தையல் விட்டு வராது. இதேமாரி சைடு டாட்டும் ஹூக் பக்கம் வர டாட்டையும் நம்ம அதேமாரி பிடிச்சிக்கணும். நடுவில் அதே மாதிரியே சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ தையல் போட்டு எடுத்தாச்சு. தையல் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா துணி எந்த பக்கமுமே நகண்டு போகாது. இப்போ பார்த்திங்கன்னா அழகாக ரெடி ஆயிரும். நம்மளுக்கு கப் ஷேப்பும் ரொம்ப ரெடி ஆயிரும். இதேமாரி டெய்லரிங் வீடியோஸ் பிடிக்கணுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.